Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied functions and their graphs. Today we are going to see limits and derivatives. இதில் some important formulas கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஒரு 2 மட்டும் எழுதியிருக்கேன். First, limit x tends to a x power n minus a power n by x minus a equal to n into a power n minus 1. Listen, the base same இருக்கணும். x a இங்கேயும் x a இருக்கணும். இருந்ததுன்னா n into a power n minus 1 and limit theta tends to 0 sin theta by theta and tan theta by thetaவும் ஒன்று தான். ஸோ சைனுக்கு பதிலாக tan இருந்தாலும் நமக்கு சேம் ஒன்று தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எப்படி லிமிட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு அடிஷனாவோ இல்லை சப்ராக்ஷனாவோ இருக்கும்போது லிமிட் அப்ளை பண்ணால் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக போடலாம். சப்போஸ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா ப்ளஸ், மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸ் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்டில் இருந்தாலும் நம்ம தனித்தனியாக போட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோஷன்ட்டில் இருந்தாலும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். நமக்கு டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் எப்போவுமே. நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ கே இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். கே கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா we can take outside and limit extends to a into f of x ன்னு சொல்லுவாங்க. Now let us see exercise 5.2. Evaluate the following. Our first subdivision is limit x tends to 2 x cube plus 2 by x plus 1. Substituting x is equal to 2 here. 2 substitute பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 2 cube plus 2 by 2 plus 1, that is 8 plus 2 by 3, 10 by 3. So this is answer. Okay. Next, second subdivision, limit x tends to infinity 2x plus 5 by x square plus 3x plus 9. Listen, x tends to infinity இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை x tends to 0, அதாவது 1 by x tends to 0வாக மாற்ற போகிறோம். சப்போஸ் x tends to infinity-னா 1 by x, 1 by x-னா ரெசிப்ரோக்கல். அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் 0. ஸோ நம்ம 1 by x வர மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ therefore limit x tends to infinity 2x plus 5 by x square plus 3x plus 9 is equal to limit x 1 by x tends to 0. ஸோ லிமிட்டை சேஞ்ச் பண்ண உடனே இதுலேருந்து எக்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். தட் இஸ் எக்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் எடுக்கிறோம். ஸோ 2 ப்ளஸ் 5 by எக்ஸ்ன்னு வரும். ஸோ 1 by எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 1 by x tends to 0 போடலாம். இன்ஃபினிட்டி வரக்கூடாதுன்றதுனால நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த டினாமினேட்டரில் சேம் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறோம். இட் இஸ் 1 ப்ளஸ் 3 by x ப்ளஸ் 9 by x ஸ்கொயர்னு வரும். ஸோ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் 1 by x tends to 0 அவர் 2 ப்ளஸ் 5 by x by x. by x நம்ம 1 by xன்னு கூட எடுத்துக்கலாம். 1 by x into 1 plus 3 by x plus 9 by x square. ஓகே, இப்போ இது வந்து ப்ராடக்ட் ரூலில் இருக்குது. ஸோ ப்ராடக்டாக இருந்தால் தனித்தனியாக இதுக்கு தனியாக போடலாம், இதுக்கு தனியாக நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்படி தனித்தனியாக அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? 0 அப்படின்னு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு எக்ஸை மட்டும் உள்ளே கொண்டு போகலாம். இப்போ இந்த 1 by x ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா லிசன், எஃப் இன்ட்டு ஜினா எஃப் தனியாக ஜி தனியாக லிமிட் அப்ளை பண்ணி அப்புறம் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே கூட போடலாம். இன்ட்டு லிமிட் 1 by x tends to 0 2 plus 5 by x by 1 plus 3 by x plus 9 by x ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 0 இன்ட்டு சம்திங், எது வந்தாலும் நமக்கு வந்து 0 தான் வரப்போகுது. சப்போஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கே வந்து 2 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடும். டினாமினேட்டர்லேயும் 1 மட்டும் வரும். இதுவும் 0, இதுவும் 0. ஸோ we get 0. ஓகே, நெக்ஸ்ட் let us see fourth subdivision. limit x tends to 0 root of 1 plus x minus root of 1 minus x by x. இப்போ நீங்கள் அப்படியே 0 அப்ளை பண்ணி பாருங்கள். 1 minus 1 by 0. ஸோ 0 by 0 மாதிரி வரும். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் வரும். இப்போ இந்த ஃபார்முலாஸ்குள்ளே வருதான்னு செக் பண்ணுங்கள். அப்படியும் வரலை அப்படின்னா நீங்கள் சில
கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். லிசன், x tends to 0. இப்போ இது மைனஸ் இருக்குது, இதனுடைய காஞ்சிகேட் அப்படின்னா ப்ளஸ். ப்ளஸ்ஸால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 + x minus root of 1 - x. So multiply both numerator and denominator by conjugate of this numerator, that is root 1 + x plus root of 1 - x by root of 1 + x plus root of 1 - x. Okay, இப்போ சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். Which is equal to limit x tends to 0. So this is of the form a minus b into a plus b. A minus b into a plus b equal to a square minus b square. So we get 1 minus x, root of 1 plus x the whole square na root 2 and the square cancel ஆயிடும். So we get 1 plus x only. Or one step அப்படியே போட்டுக்கோங்க. whole square minus root of 1 minus x the whole square. Denominatorல பார்த்தீங்கன்னா x into root of 1 plus x plus root of 1 minus x. Okay, limit x tends to 0. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 plus x மட்டும் வரும். அதே மாதிரி இங்கே 1 minus x மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ -1 plus x அப்படின்னு வரும். ஸோ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா x into square root of 1 plus x plus square root of 1 minus x ன்னு வரும். ஸோ 1 கேன்சல் ஆகிடும், இங்கே 2x இருக்கும். ஸோ இந்த நியூமரேட்டர் 2x, the denominator x into root 1 plus x plus root 1 minus x. So x gets cancelled. So we get, now substituting x tends to 0 here. Now substituting x tends to 0. இங்கே 0 போட்டிங்கன்னா 1 plus 0, here 1 minus 0ன்னு வரும். ஸோ இந்த நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus 0 plus square root of 1 minus 0. So 2 by, this is 1 plus this is also 1, therefore 2 by 2 is equal to 1. Okay. Next let us see fifth subdivision, that is limit x tends to a x power 5 by 8 minus a power 5 by 8 by x power 2 by 3 minus a power 2 by 3. நமக்கு வந்து பவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ n மாதிரி இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நமக்கு டினாமினேட்டரில் x மைனஸ் ஏ வித்தவுட் த பவர் x மைனஸ் ஏ மட்டும் வரணும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைட் பை x மைனஸ் ஏ. லிமிட் x டென்ஸ் டு ஏ x பவர் 5 by 8 minus a power 5 by 8 by x minus a, again x power 2 by 3 minus a power 2 by 3 by x minus a. ஸோ இப்போது நம்ம கோஷன்ட்டில் இருக்கு இல்லையா, f by gன்னு இருந்ததுன்னா மேலே தனியாக லிமிட் கீழே தனியாக லிமிட் அப்ளை பண்ணுறோம் ஹியர். ஸோ லிமிட் x tends to a x power 5 by 8 minus a power 5 by 8 by x minus a divided by limit x tends to a x power 2 by 3 minus a power 2 by 3 by x minus a. This one is formula is n into a power n minus 1. The numerator la pathinga appadina n is equal to 5 by 8. A is a only. The denominator la n is equal to 2 by 3. Substituting the values. So n na 5 by 8 into a power n minus 1, that is 5 by 8 minus 1. The denominator la pathina n க்கு பதிலா 2 by 3 இந்த பவர் என்னவோ அதை போட போறோம், that is 2 by 3 into a power 2 by 3 minus 1, which is equal to 5 by 8 into 3 by 2. இதை ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் a பவர் 5 by 8 minus 1, a பவர் 5 by 8 minus 1 na taking 8 as LCM, so 5 minus 8 ன்னு வரும், that is minus 3 by 8. Denominatorல a to the power
2 by 3 minus 1 is 2 minus 3 by 3, that is minus 1 by 3. So minus 1 by 3. So then this is 15 by 16 and a power minus 3 by 8. இது numerator கொண்டு போகும்போது plus ன்னு வரும். Therefore 15 by 16 a to the power this one minus இங்கே எடுத்துக்கலாம் 8 3s are 24. So 24ல நம்ம cross multiplication minus 9 plus 1 into 8. So 15 by 16 a power minus 9 plus 8 is minus 1 by 24. This is the answer. Next let us see fifth sum. If f of x equal to ax plus b by x plus 1 and if limit x tends to 0 f of x is 2 and limit x tends to infinity f of x is 1 and we have to prove that f of minus 2 is 0. So listen, f of x is ax plus b by x plus 1 and also given இது எடுத்துக்கலாம் first one மட்டும் limit x tends to 0 f of x equal to 2. Therefore limit x tends to 0 instead f of x we use this ax plus b by x plus 1 which is equal to 2. Now substituting x is equal to 0 here. So இங்கே 0 போட்டிங்க அப்படின்னா 0 plus b by 0 plus 1 equal to 2 or b equal to 2. So நமக்கு b value கிடைச்சிருக்கு. Again இதை எடுத்துக்கிறோம் second given result வச்சு limit x tends to infinity f of x is 1. So limit x tends to infinity f of x is ax plus b by x plus 1, this is 1 and also infinity வரும்போது நம்ம x வந்து காமனா வெளியில எடுக்க போறோம். So 1 by x ன்னு மாறும் 1 by x tends to 0. Therefore taking x outside a plus b by x ன்னு வரும் and here taking x outside we get 1 plus 1 by x which is equal to 1. Now x gets cancelled. Now substituting 1 by x tends to 0. So 1 by x tends to 0 na a plus 0 denominator la 1 plus 0. Therefore மேல a மட்டும் இருக்கும் denominator la 1. So our a value is 1. Therefore our f of x becomes ax plus b by x plus 1 becomes a na 1 இல்லையா x plus 2 by x plus 1. Now find f of minus 2. So instead of x we use minus 2. Therefore minus 2 plus 2 by minus 2 plus 1. So minus 2 plus 2 is 0. 0 by anything வந்தாலும் நமக்கு 0 தான் வரும். So f of minus 2 is 0. Hence proof. Okay. Our next heading is continuous function. Continuous function இருக்கணும் அப்படினா left hand limit at x equal to a equal to right hand limit at x is equal to a. Our given function left hand limit நம்ம L of f of x ன்னு எழுதலாம். RHS right hand side limit R of f of x ன்னு போட்டா போதும். இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கணும் and also limit x tends to a f of x உம் ஈக்குவலா இருக்கணும். So இது மூணு வேல்யூ சேம் வேல்யூவா இருந்ததுன்னா continuous function ன்னு சொல்லுவாங்க. Our LHL means left hand limitல x க்கு பதிலா x minus h substitute பண்ணனும் and right hand limitல x is equal to x plus h ன்னு நம்ம substitute பண்ணனும். அப்ப லிமிட்டை வந்து h tends to 0 ன்னு மாத்திக்கிறோம். இத மட்டும் நீங்க மாத்திட்டு இந்த மூணு வேல்யூ ஈக்குவல்னு காமிச்சீங்கன்னா கண்டினியூஸ். சப்போஸ் ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருந்து மூணாவது வேல்யூ ஈக்குவல் இல்லனாலும் நாட் கண்டினியூஸ் ன்னு தான் சொல்லணும். Okay, next let us see 5.3. First sum a, first subdivision f of x equal to x square minus 4 by x minus 2 if x is not equal to 2. x equal to 2 இருக்கும்போது 0 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட்னா L of f of x at x is equal to 2 னா லிமிட் x tends to 2 minus f of x. So limit x tends to 2 minus f of x க்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் x square minus 4 by x minus 2. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்றோம் x க்கு பதிலா இதுதான் x ன்றது இங்க 2. So 2 minus h அப்படினு அப்ளை பண்ண போறோம். ஓகேவா?
இங்கே வந்து x மைனஸ் ஹெச் போட்டிருக்கோம்ல, எக்ஸ் மைனஸ் ஹெச்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2. ஸோ 2 மைனஸ் ஹெச் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 minus h the whole square minus 4 by 2 minus h minus 2. Our h tends to 0. So it is equal to limit h tends to 0. இதை expand பண்ணும்போது 4 plus h square minus 2ab minus 4h minus 4 by this is 2 minus h minus 2. இந்த 2 cancel ஆகிடும் and also minus 4 plus 4 cancelled. This is equal to limit h tends to 0. மேலே வந்து h square minus 4h. Taking h outside. So h நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா h minus 4. டினாமினேட்டரில் ஒரு h மட்டும் இருக்கும், மைனஸ் ஹெச்னு இருக்கும். ஓகே, மைனஸ் ஹெச். ஸோ இந்த h கேன்சல் பண்ணிடுங்க. நவ் சப்ஸ்டியூட்டிங் h tends to 0. ஹெச்சுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா 0 minus 4 by minus 1, that is 4. இது வந்து நமக்கு L of f of x at x is equal to a. Therefore R of f of x at x is equal to a equal to limit x tends to 2 plus f of x. So limit x tends to 2 plus இங்கே f of x x square minus 4 by x minus 2, which is equal to limit h tends to 0. Now put x is equal to 2 plus h. So 2 plus h the whole square minus 4 by 2 plus h minus 2 அப்படின்னு வரும். Limit h tends to 0. Limit h tends to 0. இதை expand பண்ணுங்க 4 plus h square plus 4h minus 4 by these two gets cancelled, h மட்டும் வரும். Here also 4 gets cancelled. Limit h tends to 0. Taking h outside, h plus 4 by h. Okay, h cancel ஆயிடும். Now put h tends to 0, we get 4. So listen, these two are equal. Okay. Therefore R of f of x at x equal to a is 4. So இது first equation, second equation எடுத்துக்கோங்க. இது ரெண்டு 4 கிடைச்சிருக்கு. But it is given f of 2 is 0. So 2 இருக்கும்போது 0ன்னு கொடுத்துருக்காங்க. f of 2 means what? Limit x tends to 2, f of x is 0 is given. So consider first 3 equation. From 1, 2 and 3, L of f of x at x equal to 2 is equal to R of f of x at x equal to 2. But this is not equal to limit x tends to 2 into f of x, that is f of 2 க்கு ஈக்குவலா இல்லை. Therefore our function is not continuous. At the point x is equal to 2. Understood? I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.